இன்னைக்கு காலையில திடீர்னு மூஞ்சில லைட் அடிச்சது. என்னடா அவ்வளவு சீக்கிரமா விடிஞ்சிச்சுன்னு கண்ணை திறந்து பார்த்தா மணி 4 தான். அப்பதான் எங்க அம்மா டே இன்னைக்கு பௌர்ணமி தோரணமலை கோயிலுக்கு கிரிவலம் சுத்த போகணும் நேத்தே சொன்னான்னு சொல்லிட்டு டென்ஷனாவே சொன்னாங்க. நான் அதை மறந்து நல்லா ராஜமாய் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவசரமா ரெடியாவே கிளம்பிட்டு நம்ம கிளம்புற நேரம் பார்த்து மழையை லைட்டா தூர ஆரம்பிச்சிடுச்சு. எங்க அம்மா முகத்தை பார்த்தா கோவத்துல இப்பமே ஆல்ரெடி லேட்டு இதுல மழையான அப்படி இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆனா அந்த சிரிப்பை வெளியே காட்டல. இல்லன்னா அங்கே என்னோட கிரிவலம் முடிஞ்சிருக்கும். அப்படியே தோரணமலைக்கு போயாச்சு. கோயிலுக்கு போய் பார்த்தா பைக்கு மக்கள் கூட்டமோ கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்பிக்கை இருந்தா தூக்கம் கூட தோற்கும். அதனாலதான் இவ்வளவு பேர் அதிகாலையிலே வந்திருக்காங்க. சாமியை மனசார கும்பிட்டுட்டு காலை 6:30க்கு நம்ம கிரிவலம் ஆரம்பிச்சோம். அதுவும் செருப்பு இல்லாம வெறும் காலில் நடக்கணும். ஆனா உண்மையை சொல்றேன், அந்த நட கஷ்டம் தெரியல. இயற்கை ரசிச்சுக்கிட்டே முருகனை நினைச்சுக்கிட்டே நடந்தா நேரம் போறதே தெரியாது. நான் ஸ்பீடா நடந்ததால மொத்தம் 4.5 கிலோமீட்டர் வந்துச்சு. 50 நிமிஷத்துல மொத்த கிரிவலத்தையுமே சுத்தி முடிச்சிட்டேன். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இனி மேல இருக்கிற முருகனை பார்த்துட்டு தான் போகணும். மேல போகணும்னு 1193 படிகள், அதுவும் காலையிலே முருகான்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு படியும் ஏறும்போது உடம்பு வேர்த்துச்சு. ஆனா மனசு மட்டும் இன்னும் லைட் ஆகிட்டே போச்சு. மேலே போய் முருகனை பார்த்து அந்த ஒரு நிமிஷம் அதுக்காக தானே இவ்வளவு தூரம் நடந்தோம்னு தோணுச்சு. அந்த தரிசனம், அந்த அமைதி, அந்த காட்சி வார்த்தை சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங். கீழே வந்ததுமே அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நான் விரதம் இருந்ததால சாப்பிடல. முருகன் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து வேலையை முடிச்சிட்டு ஈவினிங் ஸ்கூல் ஒர்க்குக்கு தான் கிளம்பிட்டேன். பசங்களுக்கு வேற வாலிபால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த வாலிபாலை மறக்காம எடுத்து வச்சுட்டு முதல்ல என்னோட ஸ்கூல் டீமுக்கு பிராக்டிஸ். ஆகஸ்ட் 6 மேட்சுக்கு எல்லாருமே ஃபுல் போர்ஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்புற வழியில என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் பேரிச்சம்பழம். இன்னைக்கு நம்ம ஃபேவரட் ஸ்பாட்ல உட்கார டைம் இல்ல. அதனால பைக்ல போகும்போதே மெதுவா ஒவ்வொன்றாவே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்படியே அந்த ஊருக்கு போய் பார்த்தா மிந்தனத்து பார்த்தா அதே பசங்க என்ன பார்த்ததும் முகமெல்லாம் சிரிப்பு. நானும் அதிகம் எதுவும் பேசல. கையில இருந்த வாலிபால் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அந்த பால் அவங்க வாங்கினப்போ அவங்க கண்கள் இருந்த சந்தோஷம் அதை எந்த கேமராலையும் முழுசா பதிவு பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசினேன். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது ஒரு சின்ன பையன் அந்த புதிய பாலை ரொம்ப ஆசையா கையில பிடிச்சி பார்த்துட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது அப்படியே என்னோட ஓல்டு மெமரிஸ் வந்தது. அந்த ஒரு காட்சி இன்னைக்கு என்னோட முழு நாளையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே இன்னைக்கு டே முடிச்சாச்சு. டாடா, நாளைக்கு பார்க்கலாம்.